ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஈஸியாக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அரிசி வந்து சம்பா பச்சரிசி. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பானையில் பொங்க போகிறேன். பானையில் பண்ணுறதுக்கு 1 கப் சம்பா பச்சரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போடுங்க. 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை அரிசியை அமைக்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். 1 கப் சம்பா பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நெய் ஊற்றலாம். நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. நல்லா தாராளமாக ஊற்றலாம். இப்போ நெய்யில் வறுத்த கேஷ்யூ கிஸ்மிஸ் போட்டுருங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பானையில் பொங்கினாலே தனி டேஸ்ட்டு தான். அதுவும் இலையில வச்சு சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.